Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 12 maths NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum 22. Evaluate integral minus 2 to 2 x squared by 1 plus 5 power x dx. First step சொல்லுங்க. Let I which is equal to integral minus 2 to 2 x squared by 1 plus 5 power x dx. ஓகேவா? இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். we know that integral a to b f of x dx which is equal to integral a to b f of a plus b minus x dx. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் இருக்க இடத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் அதாவது ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ்னு எழுத போகிறோம். என்ன பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள், எக்ஸு இருக்க இடத்துக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ்னு எழுத போகிறோம். சரியா? இப்போ சொல்லுங்கள், ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டக்ரல் மைனஸ் 2 to 2 எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் ஏ ப்ளஸ் பி. ஏ வந்து இங்கே மைனஸ் 2, சாரி ஏ வந்து இங்கே என்னது ஏ மைனஸ் 2, பி வந்து 2 இல்லையா? ஸோ மைனஸ் 2 ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் கரெக்டா பை 1 ப்ளஸ் 5 பவரில் எக்ஸ் இருக்குங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும் ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ்னு எழுதணும். ஸோ மைனஸ் 2 ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ்னு எழுதிடுவோம் இல்லையா டிஎக்ஸ். இப்போ என்ன ஆகும் இந்த மைனஸ் 2 ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும், மைனஸ் 2 ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும் கரெக்டாப்பா. ரிமைனிங் என்ன இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு இன்டக்ரல் மைனஸ் 2 to 2 இங்கே மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே என்ன வரும் 1 ப்ளஸ் 5 பவரில் உங்களுக்கு இங்கே மைனஸ் எக்ஸ் வந்துடும், பவரில் இருக்கும் மைனஸ் எக்ஸ் கரெக்டா. இப்போ என்ன பண்ணலாம் மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறேன் ஈவன் பவர். ஸோ ஈவன் பவராக இருந்தால் அந்த மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் கரெக்டா. ஸோ மைனஸ் 2 to 2 இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும் பை இங்கே வந்து 1 ப்ளஸ் 5 பவரில் மைனஸ் எக்ஸ்னு இருக்குது. ஸோ அதோட மீனிங் என்னது 1/5 பவர் எக்ஸுன்றது தான். அதாவது இங்கே இருக்கிறது மேலே போனால் தான் எப்படி போவோம் 5 பவர் மைனஸ் எக்ஸ்னு போவோம். ஸோ மீனிங் வந்து இதுதான். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு பையில் 1 இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா கரெக்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சொல்லுங்கள், இப்போது ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டக்ரல் மைனஸ் 2 to 2 எக்ஸ் ஸ்கொயர்டு பை 1 into 5 power x 5 power x plus 1 into 1 1 by 1 into 5 power x 5 power x which is equal to integral minus 2 to 2 இந்த 5 power x டினாமினேட்டருக்கு டினாமினேட்டராக இருக்குது. அப்போ எங்கே வரணும் நியூமரேட்டருக்கு போயிடணும். சரியா? ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு 5 power x போயிடும் பை இங்கே உங்களுக்கு இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் 1 ப்ளஸ் 5 power xன்னு வந்துடும். சரியா? டிஎக்ஸ் இது என்னது ஐ தான். இது வந்து நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். சரியா? சொல்லுங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் ஐ செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் ஐ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஐ ப்ளஸ் ஐ கரெக்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது இன்டக்ரல் மைனஸ் 2 to 2 எக்ஸ் ஸ்கொயர்டு பை 1 ப்ளஸ் 5 power x dx இதான் நம்ம கொடுத்துருக்க கொஷின் கரெக்டா. இதையும் இப்போ கண்டுபிடிச்ச இந்த ஐயையும் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இன்டக்ரல் மைனஸ் 2 to 2 எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 5 power x பை 1 ப்ளஸ் 5 power x dx. ஓகேவா? பாருங்கள் ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக தானே இருக்குது ரெண்டு இன்டக்ரல்லையும். இதுலேயும் 1 ப்ளஸ் 5 power x இதுலேயும் 1 ப்ளஸ் 5 power x. எப்படி எழுதலாம் லிமிட்ஸும் அதே தான். ஓகேவா? ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஒரே இன்டக்ரலாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இன்டக்ரல் மைனஸ் 2 to 2 டினாமினேட்டர் சேமு. ஸோ இப்போ இதை நிறுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். மேலே உள்ள நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நடுவில் என்ன இருக்குது ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால லைக் டினாமினேட்டர்ஸ் அப்படின்றதுனால மேலே உள்ள ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். லிமிட்ஸும் சேம்ன்றதுனால. ஓகேவா?
ஸோ 1 + 5 பவர் எக்ஸ் எழுதிட்டோம். மேலே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ என்ன வரும், x² + x² இன்ட்டு 5 பவர் எக்ஸ்னு வரும் இல்லையா. இங்கே dx இருக்குது. ஓகேவா, புரியுது அது வரைக்கும்? இப்போது இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே x² இருக்குது பாருங்கள். ஸோ காமனாக நம்ம வெளில எடுத்துடலாம். சரியா, இன்டெக்ரலுக்குள்ளே தான் வெளில எடுக்கிறோம். இப்போ இன்டெக்ரல் -2 to 2 x² வெளில எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், 1 வந்துடும். சென்டரில் ப்ளஸ்ஸு, இந்த x² வெளில போயின்னா 5 பவர் எக்ஸ் இருக்கும் இல்லையா. பை இங்கேயும் 1 + 5 பவர் எக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், இன்டெக்ரல் -2 to 2 x² dx இருக்கும். சரியா, இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலா சொல்லுங்கள். இது எந்த ஃபார்மில் இருக்குது, எக்ஸ் பவர் என் ஃபார்மில் இருக்குது. சரியா, ஸோ இன்டகிரல் x பவர் n dx which is equal to நமக்கு தெரியும் x பவர் n + 1/n + 1 + c. பட் இங்கே நம்ம போட்டுட்டு இருக்கிறது வந்து டெஃபினைட் இன்டகிரல்ஸ். ஸோ இங்கே இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டை நீங்கள் போடக்கூடாது. சரியா, ஸோ which is equal to என்னாகும், x பவரில் 1 ஆட் ஆகுது, 2 + 1 3/3. ஓகேவா, இப்போ லிமிட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணும். இங்கே வந்து -2, இது வந்து +2. அப்பர் லிமிட் வந்து 2, லோவர் லிமிட் வந்து என்னது -2. இன்டகிரேஷன் பண்ணி முடிச்சது என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும், மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக லோவர் லிமிட்டை போடணும். சரியா, இப்போ பண்ணுங்கள், என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம். இப்போ 2³/3ன்னு வந்துடும். சரியா, மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக -2 போடுறோம். ஸோ -2³/3ன்னு வரும். which is equal to 2³ 8 தானே. ஸோ 8/3 மைனஸ் இங்கே பாருங்கள், பவரில் வந்து ஈவன் பவர் இல்லை, இது ஆட் பவர். அப்போ நமக்கு வந்து மைனஸ் கேன்சல் ஆகுது, அப்படியே தான் வரும். இப்போ -8ன்னு வந்துடும். சரியா, /3. இப்போது which is equal to 8/3. இந்த ஐயும் அந்த மைனஸ் என்ன ஆகும், உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும், 8/3ன்னு வந்துடும். ஓகேவா, அப்போது which is equal to உங்களுக்கு என்ன வரும், லைக் டினாமினேட்டர்ஸு. ஸோ 3 காமன் எடுப்போம், 8 + 8ன்னு வரும். ஸோ நமக்கு 16/3ன்னு வரும். ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஐ கிடையாது, என்னது, ஐயையும் ஆட் பண்ணோம் இல்லையா. அப்போ ஐயையும் ஆட் பண்ணால் 2i தானே. நல்லா பாருங்கள், இங்கே ஐயையும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 2i தானே வரணும். சரியா, இப்போது இந்த இடமும் நமக்கு என்ன தான், 2i தான். ஓகேவா, இதுவும் நமக்கு 2i தான், ஐ கிடையாது. சரியா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன தான், 2i தான். இப்போ இது என்னது, 2i, நமக்கு தேவை ஐ. ஓகேவா, ஸோ ஐ which is equal to 16/3. இந்த 2 வந்து இங்கே ஐயோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இன்சியில் வந்து எப்படி வரும், பையில் வரும் இல்லையா. இப்போ 3 × 2 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் 2 வந்து 1 டைம்ஸு, 16 வந்து என்னது 8 டைம்ஸா. இப்போ நமக்கு என்னது, ஐ which is equal to 8/3. ஓகேவா, இந்த சம் கிளியராக புரியுதாப்பா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?